இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறவன் யாருக்காகவோ தேர்வு எழுத போயிடுவான் அப்படின்ற அச்சம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்க இவர்களை எங்க வரவழைச்சிருக்கீங்க. ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு போக வேண்டிய, ஒரு இளநிலை பட்டப்படிப்புக்கு போக வேண்டிய மாணவனுக்கு நடக்கிற நுழைவுத் தேர்வுக்கு இராணுவ உதவியை நாட வேண்டிய அளவிற்கு இந்திய அரசு பலவீனப்பட்டிருக்கா? இது நீட் என்பது சாதாரண கல்வியல் தேர்வு அல்ல. இது பெரும் முதலாளிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு நடைமுறை. மார்க் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணம் இருந்தால்தான் அவங்க கையில வச்சிருக்கிற பதாகையில ஸ்கிராப் நீட், பேன் நீட்னு வச்சிருக்காங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீட் தடை செய்யணும் அர்த்தம். ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டரா, பாப்புலர் சீஃப் மினிஸ்டரா அப்படின்னு தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீதிக்கு இறங்கில போராடி இருக்கணும். முந்தா நேத்து உதவாங்கினதுக்கு 72 மணி நேரம் காத்துட்டு இருந்தாரா? டெல்லியில என்ன வன்முறையோ அதே வன்முறையை தான் இவரும் கையாண்டு இருக்கிறாரு. திரு எம்ஜிஆர் எப்படி உண்ணாவிரதம் இருந்தாரோ அதை போல் திரு விஜய் இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க. திரு நரேந்திர மோடி எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே போலதான் யார் நடந்துப்பாரு? விஜய் நடந்துப்பாரு. பேச்சுவார்த்தைக்கு அரசு கூப்பிட்டா அரசு பேசாம காவல்துறையை விட்டு அப்புறப்படுத்துவது என்பது மக்களாட்சிக்கு விரோதமான செயல் சார். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நாடு முழுவதும் நீட் தேர்வு தொடர்பான விவகாரம் ஒரு சர்ச்சையாகி, ஒரு பிரச்சனையாகி பெரிய அளவுக்கு வெடிச்சிருக்கிறது. உண்மையில் உள்ளல் நடப்பது தான் என்ன? 2016 அறிமுகமாகி 2017 இருந்து சட்டப்படி எல்லா மாநிலங்கள் மீதும் திணிக்கப்பட்டது நீட். இந்த நீட் நடைமுறை வரும்பொழுதே எந்த நோக்கத்தை முன்வைத்து அவர்கள் நீட்டை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த நோக்கத்தை நீட் நடைமுறையின் மூலமாக நீங்கள் நிறைவேற்ற முடியாது. ஓகே, அதற்கு வெவ்வேறு வடிவங்கள் இருக்குது. ஆனால் இந்த நடைமுறை என்பது அநியாயங்களை நியாயப்படுத்த தான் உதவுமே தவிர அது மாணவர்களுக்கு உண்டான நியாயத்தை கொடுக்காது அப்படின்னு கருத்தை தெரிவிச்சிருந்தோம். எந்த மாதிரியான ஐயப்பாடுகள் எல்லாம் அப்போ தெரிவிக்கப்பட்டதோ கடந்த 10 ஆண்டுகளில் அது உண்மையாகிருக்கு. முதல்ல சிபிஎஸ்சி நடத்தினாங்க. சிபிஎஸ்சி நடத்தும் போதும் சிக்கல் இருந்தது. அதுக்கப்புறம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்ல தேசிய தேர்வு முகமை உருவாக்கி அது இனிமேல் இது போன்ற தேர்வுகளை நடத்தும் அப்படின்னாங்க. முதல் ஆண்டுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குளறுபடி, ஒரு தவறு நடந்தது அப்படின்னா அந்த தவறு சரி செய்யப்படவே இல்லை. அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதே தவறும் நடக்குது, கூடுதலாக இன்னொரு தவறு நடக்குது. இதுபோல் வேற எந்த தேர்வில் நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு தவறு நடந்தது, நான் இந்த தவறை சரி செய்தேன் சார், ஆனால் வேற ரூபத்தில் வேற தவறு நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்றத சரி செய்யப்படாமலேயே மீண்டும் மீண்டும் தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு. கூடுதலாக நடந்துட்டு இருக்கு. வெவ்வேறு வடிவத்தில் நடக்குது. இப்போ ஒருத்தர் எந்த விதமான முறைகேடு நடத்தக்கூடாதுன்ற கெடுபிடி தான் பண்ணி தான் நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க. உள்ளே அனுப்பும் பொழுது என்ன ஆகுது? கேள்வித்தாள், விடைத்தாள் இது குறித்த நேரத்தில் கிடைக்கல, ஒரு சென்டரில் தாமதமாக கிடைச்சிது, ஒரு மொழி வருவதற்கு பதிலாக வேற மொழி, நான் ஒரு மொழி கேட்டிருக்கேன், எனக்கு நான் கேட்ட மொழியில் வராமல் வேற மொழியில் வந்திருக்கு. இந்த சிக்கல் கடைசி வரைக்கும் தீரலையே. இந்த சிக்கல் இதில் தொடங்கி ஆள்மாறாட்டம். இப்போ இந்த சிக்கல் நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். இப்போ இந்த சிக்கல், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மொழி பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொல்லி, இந்த சிக்கல் எல்லா இது போன்று இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய தேர்வுகளில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நடக்கிறத நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் அப்படின்னு அந்த இதில் வைக்கிறாங்க. அதற்கான நிவர்த்திகளும் செய்யப்படுது அப்படிங்கிற பதில். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னாங்க, முதல் முறை தான் ஒரு ஆண்டு தான் நடந்திருக்கு, அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது நடக்கலை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? முதல் ஆண்டில் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்த ஆண்டு அந்த மாதிரி நடக்கலை, குறித்த நேரத்தில் தாள் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இல்லைங்களா? நடக்கலையே. அடுத்தடுத்த ஆண்டுகளில் கூட அதே தவறு நடந்தது அப்படின்றதும், ஆள்மாறாட்டம் என்பது இன்றைய தேதி வரைக்கும் நீங்கள் தடுக்க முடியல அப்படின்றது எங்கே வெளிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 மே மாதம் 3ஆம் தேதி நடந்த அந்த நீட்டாகட்டும், பிறகு மறு நீட்டுன்னு சொல்லி இந்த இதில் நடத்தினாங்க இல்லையா, ஜூன் மாதத்தில், அப்போது நடத்தின தேர்வுகளாகட்டும், எம்பிபிஎஸ் நீட் வழியாக எம்பிபிஎஸ் சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்கல்ல, 1ஆம் வருடத்திலிருந்து 5ஆம் வருடம் வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அன்றைய தேதியில் அவர்கள்
கல்லூரிக்கு வரவழைக்கப்பட்டு விடுதியிலோ அல்லது வகுப்பறையிலேயோ அவர்களுடைய ஆசிரியர்களுடைய கண்காணிப்பில் அமர வைக்கப்பட்டார்கள் அப்படின்றது படிக்கிறோம். அப்படி இது லிட்ரலாக இதுக்கு பேர் ஹவுஸ் அரெஸ்ட். அப்போ இன்றைக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறவன் யாருக்காகவோ தேர்வு எழுத போயிடுவான் அப்படின்ற அச்சம் உங்களுக்கு இருக்கிறனால தான் நீங்கள் இவர்களை எங்கே வரவழைச்சிருக்கீங்க? எம்பிபிஎஸ் கிளாஸ் ரூமுக்கு வரவழைச்சு, காலேஜுக்கு வரவழைச்சு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சிருக்கீங்க. அப்படி என்றால் நீங்கள் நீட் நடைமுறையில் என்ன சொன்னீங்க? மருத்துவ கல்வியின் மீது ஆர்வம் கொண்ட, மருத்துவ கல்வி படிப்பதற்கான தகுதி கொண்ட நபர்கள் தான். மருத்துவ கல்வியின் மீது ஆர்வமும் மருத்துவ கல்வியின் மீது அந்த தகுதியும் பெற்ற ஒரு நபர் ஏன் ஆள்மாறாட்டத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார்? ஆள்மாறாட்டத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் தான் மருத்துவராக போகிறார் என்று சொன்னால், நாளைக்கு மருத்துவர் ஆன பிறகு அவர் பணத்திற்காக வேறு எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ நீங்க நல்ல மருத்துவரை உருவாக்கலையே. நீங்க எப்போ நீங்க நான் சொல்றது 2026ல 10வது நீட்ல 2026லயே மிகவும் பந்தோபஸ்து கொடுக்கப்பட்ட தேசிய தேர்வு முகமையே என்ன சொன்னாங்க? துணை ராணுவ படையினருடன் பந்தோபஸ்துடன் ஹெலிகாப்டர்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி எந்த சேசிங் நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காக அதனுடைய பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் மாணவர்களுக்கு கொண்டு போய் இந்த வினாத்தாள் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியிருக்கும் அப்படின்னு தேசிய தேர்வு முகமை சொல்லலையா? திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரிய தோல்வியை அல்லவா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் 75 ஆண்டு காலமாக இந்தியாவில் இராணுவ உதவியோடு ஒரு தேர்வு நடத்த வேண்டிய அவசியமே ஏற்படவில்லையே. உலகத்தின் எந்த நாட்டிலேயுமே ஒரு பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரிக்குள் கால் வைக்கக்கூடிய இளநிலை பட்டப்படிப்புக்கான ஒரு நுழைவுத் தேர்வுக்கு அந்த நாட்டினுடைய இராணுவத்தின் பாதுகாப்போடு தான் கேள்வித்தாள் என்பது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் நடக்கலையே. அப்போ இந்த அளவிற்கு இந்தியாவின் நிர்வாகம் என்பது பலவீனப்பட்டிருக்கு. ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு போக வேண்டிய, ஒரு இளநிலை பட்டப்படிப்புக்கு போக வேண்டிய மாணவனுக்கு நடக்கிற நுழைவுத் தேர்வுக்கு இராணுவ உதவியை நாட வேண்டிய அளவிற்கு இந்திய அரசு பலவீனப்பட்டிருக்கா? அப்படியான ஒரு விஷயம் மக்களாட்சியே பலவீனப்பட்ட பல நாடுகளில் கூட அந்த மாதிரி நடக்காத போது இந்தியாவில் அப்படி ஒரு தேர்வு. காரணம் என்னன்னா, இது நீட் என்பது சாதாரண கல்வியல் தேர்வு அல்ல. இது பெரும் முதலாளிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு நடைமுறை. இது மாணவர்கள் நலன் சார்ந்து, மருத்துவம் நலன் சார்ந்து அல்ல. குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு நடைமுறை தான் நீட். 2 விஷயம் சொல்கிறார்கள். இப்போ நீங்களே கூட ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க, தகுதி அடிப்படையில் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட, மிகவும் சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட, பணத்தால் இந்த இடத்தை அடைய முடியுமா என்ற சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த இடத்தை அடைவதற்கான ஒரு வழியாக இந்த நீட் பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று வந்தது. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர், அவர் இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடியவராக, தனது மகன் இந்த நீட் தேர்வை கிராக் பண்ணிட்டாரு, அதை வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதற்கு காரணமே நீட் தேர்வு மூலியமாக தான் வந்தது. எங்களை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பணம் கொடுத்து அதை அடைய முடியாத ஒரு சூழல் இருக்கும், அதுக்கு நீட் தேர்வு ஒரு வழிவகை செய்து விட்டு இருக்கிறது என்று ஒரு உவகையாக அவர் பேசியிருந்த அந்த காணொலி பிரபலமாக வெளியாக வந்தது. அப்போ இது சாத்தியப்படுத்தலையா அப்படிங்கிற கேள்வியை இதை ஆதரிப்பவர்கள் வைக்கிறார்கள். அதுங்க உலகத்தின் மிகச்சிறந்த தலைச்சிறந்த பொது சுகாதார நிபுணர் என்று பாராட்டப்பட்ட டாக்டர் குகானந்தம் அவர்கள் தான் இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளில் ஜூலை 15 அவர் இந்த நீட் ஏன் கூடாது என்று ஒரு கருத்தரங்கத்தில் பேசுகிறாரு. இப்போ தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு இணைந்து பேசுகிறார். அது வறுமை கோட்டுக்கு மிக வறுமை கோட்டினுடைய எல்லையில் இருந்தவர்கள், தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள், சமூக ஒடுக்குமுறைக்குள்ளானவர்கள், இவர்கள் அத்துணை பேருமே நீட் நடைமுறைக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்தியா விடுதலை அடைந்த 1947 1950 இந்திய அரசமைச்சர் நடைமுறை வந்ததிலிருந்தே எல்லோரும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. எல்லோரும் படிச்சிருக்காங்க. இதை விட நீங்க சொல்ற ஒரு உதாரணத்தை போல என்னால் 100 உதாரணம் சொல்ல முடியும். நீட் நடைமுறைக்கு முன்னாடியே எப்படி ஏழ்மையில் இருந்த மாணவர்கள் வந்தார்கள் என்று. இப்போ நீட் நடைமுறை வரும் பொழுது என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, தனியார் கல்லூரிகளுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. தனியாரை கல்லூரி நடத்த இடம் கொடுத்துட்றாங்க. அப்போ தனியார் நிறைய கல்லூரிகள் திறந்துட்டாங்க. தனியார் கல்லூரியில் மாணவர்களை சேர்க்கும் போது முறைகேடு வருது. அந்த முறைகேடை தடுக்க முடியல. அதனால் பணம் இருப்பவன் தான் சேர முடியுது. பணம் இருப்பவன் தான் சேர்ந்தா அதுக்கு பேர் மருத்துவ படிப்பா என்று தான் விவாதம் நடந்ததே தவிர
சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மருத்துவக் கல்லூரியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தொடங்கி டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் எய்ம்ஸ் வரைக்கும் எந்த கல்லூரியிலையும் ஒன்றிய அரசோ மாநில அரசோ நடத்துகிற கல்லூரி மாணவர் சேர்க்கையில் அரசு கல்லூரி மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடந்ததாக யாரும் சொல்லவே இல்லை. ஏழைகள் எல்லாரும் படித்ததெல்லாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா எய்ம்ஸ் தொடங்கி நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் உட்பட தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜிலிருந்து நம்ம மாநில அரசினுடைய மருத்துவக் கல்லூரியில் தான் படித்தாங்க. இங்கே சிக்கல் எங்கே வந்தது? இந்த தனியார் கல்லூரியில். அப்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 பேராசிரியர் ரஞ்சன் ராய் சௌத்ரி தலைமையில் ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறார். அந்த வல்லுநர் குழு கூட என்ன சொல்லியதுன்னா, தனியார் கல்லூரியில் நடக்கிற முறைகேடை தடுப்பதற்காக ஒரு நுழைவுத் தேர்வு தான் சொன்னாங்களே தவிர எலிஜிபிலிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்தலை. அவர்கள் கொடுத்த அறிக்கையை நாடாளுமன்ற நிலைக்குழு கிட்ட கொடுக்குறாங்க, சுகாதாரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழு. அது தன்னுடைய 92வது அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, 50 லட்சம் ரூபாய் கட்டி தான் படிக்கணும்னா எப்படி ஏழைகள் படிப்பாங்க? எனவே நாடாளுமன்ற நிலைக்குழு கூட யாரை பற்றி கவலைப்பட்டார்கள்னா, தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய முறைகேடு தான். வல்லுநர் குழுவோ அல்லது நாடாளுமன்ற நிலைக்குழுவோ அரசு கல்லூரி மாணவர் சேர்க்கையில் சிக்கல் இருப்பதாக சொல்லவே இல்லை. அதற்காக அவர்கள் என்ன செய்தாங்க? வல்லுநர் குழு அறிக்கையின் மீது நாடாளுமன்ற நிலைக்குழு மார்ச் மாதம் 8, 2016 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனவே தனியார் கல்லூரியில் வணிக ரீதியாக நடக்கக்கூடிய இந்த நடைமுறையை தடுப்பதற்காக நீங்கள் நாடு முழுக்க ஒரு பொது நுழைவுத் தேர்வு நடத்துங்க, மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்துங்க. எந்தெந்த மாநிலங்கள் விரும்பலையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்துவிட்டு. அப்போ அவங்க கூட எதை சொல்லலைன்னா, எலிஜிபிலிட்டி சொல்லலை, விரும்பாத மாநிலத்தின் மீது திணிக்கவும் சொல்லலை. இந்த 2 அறிக்கையும் கொண்டு போய் தான் உச்சநீதிமன்றத்திற்கு கொடுத்தாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் கூட என்ன கவலையை தெரிவித்ததுன்னா, இந்த தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடை தடுப்பதற்கு என்ன வழியோ அந்த வழியை செய்யுங்க என்ற வழிகாட்டுதல் தான் உச்சநீதிமன்றமும் கூட கொடுத்தாங்க. எனவே வல்லுநர் குழு, நாடாளுமன்ற நிலைக்குழு, உச்சநீதிமன்றம் 3 பேருமே கவலைப்பட்டது யாரை பற்றின்னு கேட்டா, தனியார் கல்லூரிகளில் நடக்கக்கூடிய முறைகேடுன்றதுதான். இன்றைக்கு என்ன நிலைமை? நீட் வந்த பிறகு 720 மார்க் எடுத்திருந்தால் இப்போ 715, எது உயர்ந்தபட்ச மதிப்பெண்ணோ, யார் முதலிட, அந்த வரிசையில் இருந்து ஒவ்வொன்றாக அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு சிக்கலே வரல. சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, தனியார் நிர்வாக ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கின்ற போது மாணவர்கள் என்ன செய்வது? இந்த மதிப்பெண்ணுக்கு மேல இருந்தாதான் அரசுக்கு போக முடியும், இந்த மதிப்பெண்ணுக்கு கீழே இருந்தா அரசுக்கு போக முடியாதுன்னா அந்த மாணவர்கள் விண்ணப்பிப்பதே கிடையாது, கவுன்சிலிங்கே வர்றதில்லை. அவங்க அடுத்த நீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ 500 மார்க் வாங்குறாங்க, 550 மார்க் வாங்குறவங்க எல்லாம் அடுத்து நீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகப்படுத்துவதற்கு போயிடுறாங்க. அவர்களை விட குறைவாக 400 மார்க் வாங்கினவங்க, 300 மார்க் வாங்கினவங்க, 200 மார்க் வாங்கினவங்க எங்க வர்றாங்கன்னு கேட்டா, தனியார் கல்லூரிகள் கேட்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு 1 கோடியிலிருந்து 1.25 கோடி கட்ட முடியும்னா அவர்களால் தான் வர முடியுதுன்னா, இந்த இடத்துக்கு இந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு தான் நீட்டு கொண்டு வந்தாங்களே தவிர அரசு கல்லூரியில ஒரு ஏழை போக முடியல நீட்டு கொண்டு வரல. இல்ல, இந்த நுணுக்கங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்ன இதை ஆதரிக்கவர்கள் கேள்வி வைக்கிறார்கள்னா, முறைகேடு நடைபெறுகிறது என்றால் அந்த முறைகேடை நடைபெறாமல் செய்வதற்கான ஒரு வழிமுறைகளைத்தானே கண்டுபிடிக்கணுமே, அல்லது அதை முறைப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறது எந்த முறையால் சரியானதாக இருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள், டெட் நீங்க ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வாக வைக்கப்படுகிறது, அதை மீண்டும் தமிழக அரசு மீண்டும் ஒரு அரசாணை கொண்டு வந்து அதற்கு ஒரு தேர்வு எழுதவர்கள் மீண்டும் ஒரு தேர்வு எழுத வேண்டும் என்று சொல்கிறார்கள். யூஜிசியில் நெட் ஒரு தேர்வு, கியூட் தேர்வு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தேர்வாணையங்கள் மூலமாக நடைபெறக்கூடிய பொது தேர்வு முறைகள் இருந்து மூலமாக அரசாங்க உத்தியோகம் பெறுகிற ஒரு சூழல் உருவாகிறது. அப்படி என்றால் தேர்வில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை சரி செய்ய வேண்டுமா, தேர்வே ரத்து செய்ய வேண்டுமாங்கிற கேள்வி எழுப்புகிறார்கள். அதாவது குழப்புவதற்காக நேரடியாக கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொன்னால் தாங்கள் வெளிப்பட்டு விடுவோம், தன்னுடைய தவறு வெளிப்பட்டு விடும் என்பதற்காக அரசினுடைய பணிக்கு 10 இடத்துக்கு 10 அரசு இடம் இருக்குன்னா 1 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. ஒரு 10ஆம் வகுப்பு குறைந்தபட்ச தகுதிக்கான ஒரு அரசு வேலை இருக்குன்னு சொன்னா PhD முடிச்சவங்க போட்டி போடுறாங்க. அதற்காக நடத்துற போட்டி தேர்வையும் 17 வயது முடிந்த +2 படிக்கிற மாணவனுக்கு நடத்தக்கூடிய தேர்வையும் ஒன்றுபடுத்தி பார்க்கறாங்கல்ல. இது உலகத்தில் எந்த நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 மிகச்சிறந்த கல்வி ஆளுமைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கேள்வியை கேளுங்க, நானும் வர்ற விவாதிப்பதற்கு. இதை ஏற்றுக்கொள்கிறார்களா, இது கல்வியல் நடைமுறையா என்பதை நம்ம விவாதிக்கலாம். அந்த கேள்விக்குள்ளேயே அவர்கள் யாரும் போகல. இப்ப நான் கேட்க வர்றது என்னன்னா,
+2ல முன்னாடி தமிழ்நாடுல 1200 மார்க், இப்போ 600 மார்க். 1500 மார்க் இருக்கும்போது சரி, 600 மார்க் இருக்கும் பொழுதும் சரி, மெடிக்கல் அப்படின்னு வந்துட்டா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 தான். இது வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு. இப்போ நீங்க நாம புரிதலுக்காக இப்படி வச்சுக்கலாம். சிபிஎஸ்சி 10th ஸ்டேட் போர்டு +2 ரெண்டுத்திலையுமே 500 மார்க்னு வச்சுக்கலாம். நம்ம புரிதலுக்காக 500 மார்க்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த 500 மார்க் வாங்கினவன்ல 500 மார்க்குக்கு 500 மார்க் எடுத்தவன், 500 மார்க்குக்கு 450 மார்க் எடுத்தவன், இந்த ஆர்டர்ல தானே நீங்க கொடுக்கணும் சீட்டு. அப்போ 500 மார்க் எடுத்தவன் இடம் கொடுத்துட்டீங்க. 300 மார்க் எடுத்தவன் இருக்கிறான், 200 மார்க் எடுத்தவன் இருக்கிறான்னா 450 மார்க் இருக்கிறவனுக்கு இருக்கும் பொழுது நீங்க 200 மார்க் இருக்கிறவங்க சீட்டு கொடுக்க கூடாது. கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? முறைகேடு இல்லைங்களா? தேர்வு தான், வாரிய தேர்வு நடந்திருக்கு, வாரிய தேர்வுல மதிப்பெண். அப்போ இவன் எப்படி போய் சேர்ந்தான்னு கேட்டா பணத்தை வச்சுட்டு போய் சேர்ந்தான். இப்ப நீட் நடைமுறையில வாரிய தேர்வுக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்க? நீட் நடைமுறையில இன்னொரு வாட்டி நீ வந்து ஒரு கேள்வித்தாள் கொடுப்பேன், அந்த நடைமுறையில ஒரு தேர்வை நீ எழுது அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரே பாடத்திட்டத்துல இன்னொரு முறை நடத்துற ஒரு தேர்வு. இதுல அவன் 720க்கு 250 மார்க் வாங்கியிருக்கிறான். அவன் வந்து இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்திருக்கான். ஏண்டா 500 மார்க் போர்டு எக்ஸாம்ல வாங்கிட்டு அவன் 200 மார்க்குக்கு சேர்ந்தான்னா அது தப்பு. ஆனா நீட்ல 720 மார்க்குக்கு 200 மார்க் வாங்கினவன் செஞ்சா தப்பு இல்லை. இது எந்த ஒரு நியாயம் எனக்கு புரியல. ஆனா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு நடைமுறையை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எடுத்துக்கிட்டா 100 மார்க் அப்படின்னு சொன்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே 80 மார்க்குக்கு மேல இருக்கணும். பிசிக்ஸ்ல 80, கெமிஸ்ட்ரியில 80, பயாலஜில 80, இதுக்கு மேல இருந்தாதான் இடஒதுக்கீட்டு பிரிவினர் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டுக்கு போக முடியும். அப்படி ஒரு நிலைமை எங்க இருந்தது? தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கு நீட் நடைமுறையில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 200 மார்க் இருந்தா கூட போறோம், 212 மார்க் இருந்தா கூட 2026ல போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப நானு ஒரு சப்ஜெக்ட் படிச்சா கூட போறோம், மத்த 2 சப்ஜெக்ட் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா 60 क्वेश्चन கேட்க போறீங்க, ஒரு क्वेश्चனுக்கு 4 மார்க், 240 மார்க். நான் 240 மார்க்குக்கு கான்சென்ட்ரேட் பண்ணா என்கிட்ட 1 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னா நான் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் படிக்காம பிசிக்ஸ் மட்டுமே படிச்சுட்டா எங்க போக முடியும்? +2ல 50 மார்க் இருந்தா போறோம். அதுக்கப்புறம் நீட்ல எனக்கு அந்த 50% கூட தேவையில்லை. பாஸ் மார்க் தான். 720 50% 360 கூட தேவையில்லை. நீங்க ஒவ்வொரு ஆண்டும் தகுதி மதிப்பெண்ண உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. அப்ப இந்த ஆண்டு 212ன்னா அந்த 212 கிடைச்சிட்டா போறோம். நான் எங்க சேர முடியும்? 1 கோடி ரூபாய் இருந்தா நான் தனியார் கல்லூரியில் சேர முடியும். ஏனென்றால் நீட் நடைமுறையில 500 மார்க் வாங்கினவன் தனியார் கல்லூரிக்கு வர்றதில்லை, 550 மார்க் வாங்கினவன் வர்றதில்லை. யார்கிட்ட எல்லாம் வந்து அவ்வளவு மார்க் இருந்தோ பணம் இல்லையோ அங்க வர்றதில்லை. மார்க் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணம் இருந்தால்தான் என்ற நிலையை நீட் மாற்றவில்லையே. அதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்ப இந்த போராடக்கூடிய மாணவர்கள் கூட இந்த தேர்வு வேண்டாம் என்று சொல்லவில்லையே, அதற்கு பதிலாக இந்த கல்வியியல் நடைமுறைகள்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கறதான கேள்வியை வச்சிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. நீட் வேண்டாம், ஸ்கிராப் நீட்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். அவங்க கையில வச்சிருக்கிற பதாகையில ஸ்கிராப் நீட், பேன் நீட்னு வச்சிருக்காங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீட் தடை செய்ன்னு அர்த்தம். நீட் தடை செய் என்பதுதான் நேரடியானது. திரு தர்மேந்திர பிரதானை நோக்கி என்ன கேட்கிறாங்கன்னா, போன ஆண்டு நடந்த தேர்வு, அதற்கு முந்தைய ஆண்டு நடந்த தேர்வுல நீங்க மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்க கூடாத கேள்வியை கேட்டீங்க. நீங்க காலதாமதமாக கேள்வித்தாள் கொடுத்ததற்காக மதிப்பெண் கொடுத்தீங்க. அது சட்டப்படி தவறானது. ஏனென்றால் இந்தியா முழுக்க பல சென்டர்ல, பல மையங்கள்ல வந்து கேள்வித்தாள் தாமதமாக வந்து குற்றச்சாட்டு எழுந்தது. சில ஆயிரம் பேர் தான் உங்களுக்கு புகார் தெரிவித்தார்கள். யார் புகார் தெரிவித்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? மதிப்பெண் கொடுத்திருக்கீங்க. அது எந்த வகையில நியாயம்? நீதிமன்றத்துக்கு போன உடனே வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்டிஏ வந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுது, நாங்க அந்த மார்க்கை திரும்பி பெற்றுட்டோம்ட்டு. அப்ப நீதிமன்றம் எப்படி, எந்த அடிப்படையில் நீங்க அந்த மதிப்பெண்ணை கொடுத்தீங்க, எங்க முடிவு பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கணும்ல. கேள்வி கேட்கவே இல்லை. அப்ப நீதிமன்றம் கேள்வி எழுப்பாததனால் அவர்கள் செய்தது நியாயம் ஆயிடுமா? அவர்கள் என்ன சொன்னாங்க? இப்ப தவறு செய்தது யாரு? அந்த இழப்பீடு, நேர இழப்பீட்டுக்கு மதிப்பெண் கொடுத்தவங்க யாரு? என்டிஏ. குற்றம் செய்தது யாரு? என்டிஏ. தண்டிக்கப்பட்டது யாரு? மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண்ணை திரும்ப பெற்றதால் அந்த மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு கொடுத்தாங்க.
அப்போ மாணவர்களை எந்த நேரத்திற்குள் வள சொன்னீங்களோ அந்த நேரத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க சொன்ன நேரத்துக்கு ஒரு செகண்ட் லேட்டா வந்தா கூட நீங்க உள்ள விடல. அப்போ அந்த நேரத்துக்குள்ள, ஆனா நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும் பொழுது நீங்க தாமதமா கொடுத்திருக்கீங்க. அப்ப குற்றவாளி யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. முதல் குற்றம். இரண்டாவது குற்றம் என்ன? அப்படி லேட்டா கொடுத்தீங்களே அப்படின்னு கவலை தெரிவித்த உடனே, சரி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து மதிப்பெண் கொடுத்துறேன். எங்க முடிவு எடுத்தீங்க? அப்படி மதிப்பெண் கொடுப்பது போல முன்கூட்டியே நீங்க ஏதாவது அறிவிப்பு கொடுத்திருக்கீங்களா? அறிவிப்பு கொடுக்கலையே. அப்ப அறிவிப்பு கொடுக்காமல் திடீரென்று அந்த மதிப்பெண்ணை எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு கேள்வி எழும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நீ குற்றம் செய்த நீங்களே என்ன சொல்றீங்க? நான் அந்த மதிப்பெண்ணை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், அந்த மாணவர்களுக்கு வேணா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். அப்ப இன்னொரு வாய்ப்பு கொடுத்தால் அது மாணவர்கள் மீது இன்னொரு அழுத்தம் இல்லையா? அவர்களை இன்னொரு வாட்டி தண்டிக்கிறீங்கல்ல நீங்க. அப்ப தண்டனை அனுபவித்து யாரு? மாணவர்கள். இப்போ இந்த இப்பெல்லாம் யாரு கல்வி அமைச்சராக இருக்காங்க? திரு தர்மேந்திர பிரதான் இருக்கிறார். தொடர்ந்து இந்த வாட்டி என்ன ஆயிருக்கு? பேப்பர் லீக் ஆயிருக்கு. பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு யார் கண்டுபிடிக்கிறது? யாரோ ஒருத்தர் வந்து என் வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு காட்டுறாரு வாட்ஸ்அப்பை. அப்ப கூட அந்த போலீஸ் என்ன செய்யல? பதிவு பண்ணல. நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு கேக்குது. அவர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னா நாளைக்கு சிக்கலை நம்ம மாட்ட போறோம்ட்டு அவர் என்ன பண்ணா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு மெயில் அனுப்புறாரு. இப்படி ஒன்று எனக்கு வந்திருக்கு, இது என்னன்னு தெரியல, இதே கேள்வி வந்து கேள்வித்தாளி வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அதற்கப்புறம் விசாரித்து அதுக்கப்புறம் தான் ஆமான் உண்மையை கண்டுபிடித்து இப்போ எங்க வந்து நின்று இருக்கு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு யார் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாங்களோ அவர்களே கோச்சிங் சென்டரோட லிங்க்ல இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த பேப்பரை லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இது பெரிய விஷயம். இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டாமா? தார்மீக பொறுப்பை ஒரு அமைச்சர் ஏற்க வேண்டாமா? உங்கள் அமைச்சரவின் கீழே நீங்க ஆக்சுவலி அவங்க என்ன கேட்டிருக்கணும்? திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜினாமா செய்யணும் தானே கேட்டிருக்கணும். அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக அமைச்சரை மட்டும் கேட்கிறாங்க. இந்திய நாடாளுமன்ற நடைமுறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சரவை ஒரு தவறு செய்து ஒருத்தர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா ஒட்டுமொத்த அமைச்சரவை தான் ராஜினாமா செய்திருக்கணும். இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு, பிரதமர் வந்து வாயை திறக்கலையே, வாய் திறக்காம மௌனமாக இருக்கிறாரு. எனவே திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு கேட்காம இருக்கிறாங்களே, அது அவங்களோட பெருந்தன்மைன்னு சொல்லணும். தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்யுங்கன்னு கேட்கிறாங்கன்னா முறைகேடு மேல முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு, இந்த முறைகேடுக்கு பொறுப்பேற்கணும்ன்றாங்க. அப்ப முறைகேடு நடக்கிற தேர்வை ஏற்றுக்கொண்டார்கள் அல்ல, நீட்டை ரத்து செய் என்பதுதான் இந்தியா முழுக்க போராட்டம். இன்றைக்கு இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் எழும்பூர்ல ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராடினார்களே, அடித்து அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து எறும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிங்கப்பூர் பிளாசான்ற ஒரு கல்யாண மண்டபத்துக்கிட்ட அவங்க அடைச்சு வச்சிருக்காங்களே, என்ன கோரிக்கைக்காக கைது பண்ணாங்க? நீட் வேண்டாம் என்ற கோரிக்கைக்காக. இன்றைக்கு இந்தியா முழுக்க நீட் வேண்டாம் என்பதுதான் கோரிக்கை. அகிலேஷ் யாதவ்ல இருந்து எல்லாரும் நீட் வேண்டாம்னு சொல்றாங்க, அது புரியலையா இவர்களுக்கு? ஆனா இப்ப நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட திரு லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் கூட ராகுல் காந்தி அவர்கள் கூட பேசுகின்ற போது அவர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் உருவாகினா எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்தந்த மாநிலங்கள் வந்து நீட்டை ஏற்றுக்கொள்ளட்டும், வேண்டாம் என்ற மாநிலங்கள் அதிலிருந்து விலக்கு கோரட்டும் அப்படின்னு தானே சொல்றாரு அவர் தொடர்ச்சியாக முன்னாடி பேசுகின்ற போதும். சரி, 2019 இருந்தே காங்கிரஸ் நிலைப்பாடே அதுதான், நீட் வந்து வேண்டாம். ஏனென்றால் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஊழல்ல சிக்கி தவிச்சிட்டு இருந்தது. 2009 2010 திரு கேத்தன் தேசாய் வீட்டில் கட்டி கட்டியாக வந்து தங்கம் எடுத்தது நமக்கு ஞாபகம் இருக்குமே, எல்லா பத்திரிகை வெளியிட்டாங்களே, கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்களே. டாக்டர் கேத்தன் தேசாய் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர். அவர் இருக்கும் பொழுதுதானே தங்கு தடை இல்லாமல் மருத்துவர். அப்போ தப்பு செய்த, எப்படி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தப்பு செஞ்சிட்டு அவங்களே ஒரு தீர்வை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்களோ, அது போல தவறு செய்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய பரிந்துரை தான் நீட். அப்போ தவறு செய்த, குற்றம் இழைத்த, ஊழலில் சிக்கி தவித்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்த அதே நீட்டை நித்தி ஆயோக்கும் பரிந்துரைக்குது. அந்த நீட்டை தான் திரு நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்கிறாரே தவிர, திரு நரேந்திர மோடி நியமித்த வல்லுநர் குழு நீட் வேண்டாம் என்று சொல்லியதே. அப்ப வல்லுநர் குழுவை நம்புகிறீர்களா? திரு ராகுல் காந்தியை நம்புகிறாரா திரு நரேந்திர மோடி? யாரை நம்ப போகிறார்? அவர் அமைத்த பேராசிரியர் ரஞ்சன் ராய் சௌத்ரி என்கின்ற வல்லுநரை திரு நரேந்திர மோடி அரசு நியமித்தது. தான் நியமித்த வல்லுநர் குழு பரிந்துரைக்காத நீட்ட ராகுல் காந்தி கேட்கறதால திரு நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்கிறாரா? பாஜகவில் பெரும்பகுதி உறுப்பினர்கள் இருந்த நாடாளுமன்ற நிலைக்குழு, அந்த நிலைக்குழுடைய 92வது அறிக்கையில பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு எந்தெந்த மாநிலங்கள் விரும்பலையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்து விட்டதுதான். தன்னுடைய பாஜக கட்சியை சார்ந்த பெரும்பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்ற நாடாளுமன்ற நிலைக்குழு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லலையே, திரு ராகுல் காந்தி சொல்றதால் ஏற்றுக்கொள்கிறாரா? காங்கிரஸ் தலைமையில் இந்த யூபிஏ கொண்டு வந்த நீட் நல்லது என்று திரு நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்கிறார்களா?
காரணம் என்னன்னா, ஊழலுக்கு வித்திடுவதுதான் நீட்டு. தனியார் கல்லூரிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீட் வேண்டும். எனவே அவர்களுக்கு ராகுல் காந்தியா அல்லது மோடியா என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல. எனவே தனியார் கல்லூரியை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட நீட்டு இன்றைக்கு தேதி வரை தனியார் கல்லூரிகளை சட்டத்தில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு 1 கோடி ரூபாய் வசூல் செய்யறாங்க பணம், 1 கோடி இருக்கிறவன் தான் கட்டுறான். அப்ப தகுதி பெற்றவனால என்ன செய்ய முடியல, கல்லூரிக்கு வர முடியல என்பதுதான் உண்மை. அப்போ நீட்டுக்கு முன்னாடி எது சட்ட விரோதமோ அது நீட்டுக்கு பின்னாடி சட்டப்படி ஆகிவிட்டது. மாநில அரசு இப்ப தமிழகமே ஏற்கனவே சட்டமன்றத்தில் 2 முறை அதற்காக சட்டம் இயற்றி கொடுக்கப்பட்டது. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசும் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு நாங்க நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கறதா எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்கிறார்கள். இப்போ மாநில அரசு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணமான முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டரா, பாப்புலர் சீஃப் மினிஸ்டரா அப்படின்னு தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்புல அவர் கடந்த 1 வாரமாக மௌனம் சாதிப்பதன் மூலமாக மோஸ்ட் அன்பாப்புலர் சீஃப் மினிஸ்டர், மக்களிடம் செல்வாக்கு எதுவும் இல்லாத ஒரு முதலமைச்சராகத்தான் திரு விஜய் அவர்களை நான் பார்க்கிறேன். இப்ப இன்னைக்கு மத்தியானம் கூட அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. வீதிக்கு இறங்கில போராடி இருக்கணும், வீதிக்கு இறங்கில போராடி இருக்கணும். முந்தா நேத்து உதவாங்கினதுக்கு 72 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாரா? 72 மணி நேரம் ஆச்சா? ஜந்தர் மந்தர்ல உதவாங்கும் பொழுது முந்தா நேத்து தானே, நேத்தா சார் உதவாங்கினாங்க? முந்தானே தானே சார் உதவாங்கினாங்க? நேற்றைய முன்தினம் தானே உதவாங்கினாங்க? ஜந்தர் மந்தர்ல எப்ப சார் உதவாங்கினாங்க மாணவர்கள்? நேற்றுக்கு முந்தைய தினம் இல்ல, நேற்று தான். ஜந்தர் மந்தர் 20ஆம் தேதி சார். நாடாளுமன்றம் கூடியது 20ஆம் தேதி தானே சார்? முதல் நாள் தானே சார். முதல் நாளே தானே சார் போனாங்க அவங்க. 2வது நாள் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கூடினாங்க சார். அவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடிக்காக நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் வீடு வரைக்கும் போய் உட்கார்ந்தாங்க. ஆக 72 மணி நேரம் ஆச்சா முதலமைச்சருக்கு வாய் திறக்கிறதுக்கு? குழந்தைங்க, மாணவர்கள், இளைஞர்கள் அடிபட்டு இருக்கிறாங்க. அடிபட்டவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இன்னும் போராட்டத்தில் தொடர்ந்து அடி வாங்கிட்டு கூட போராட்டத்தில் இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு அரசு என்ன செய்து, நீட்டுக்கு எதிர்த்த போராட்டத்தை நடத்திய, எழும்பூர்ல போராட்டம் நடத்திய இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, டெல்லியில என்ன வன்முறையோ அதே வன்முறையை தான் இவரும் கையாண்டு இருக்கிறாரு. இவர் எப்படி டெல்லி போலீஸை கண்டிச்சுட்டு இவர் போலீஸ் எப்படி மாணவர்கள் அடிக்குது? அதுதான் திரு ராஜ்மோகன் ரொம்ப தெளிவா சொன்னார்ல. இது அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளாக நாங்கள் எடுக்கப்படவில்லை. அது அவங்களை அப்புறப்படுத்தணும். இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி ராஜரத்னம் ஸ்டேடியம் பொதுமக்கள் இருக்கா? அது ரெசிடென்சியல் ஏரியாவா? நீங்க என்ன சென்னை விக்டோரியா ஹாஸ்டல் பக்கத்துல போராட்டம் நடத்த அனுமதிச்சீங்களா? நீங்க அண்ணா சாலையில போராட்டம் நடத்த அனுமதிச்சீங்களா? ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மிக பிரதானமான மிகப்பெரிய சாலை, அந்த சாலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய காவல்துறை வலுவுல இருக்கக்கூடிய 50 மாணவர்களை உங்களால் வளைத்து தடுத்து நிறுத்த முடியலையா? யாரை ஏமாற்றுவதற்காக இந்த பேச்சு பள்ளிக்கல்வி அமைச்சர் சொல்றாரு? குழந்தைகள், நம்ம குழந்தைங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காகடா தலைமுறையாக மருத்துவத்திற்காக 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே மருத்துவ கல்லூரிக்கு போகலாம் அப்படின்ற கனவோடு இருப்பது, அந்த கனவெல்லாம் சிதைத்து விட்டு கோச்சிங் சென்டருக்கு போனாதான் அந்த கோச்சிங் சென்டர் பக்கமா விளம்பரம் கொடுக்குறான் பத்திரிகையில. அந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் போனவங்க மட்டுமே உங்களுக்கு அரசு கல்லூரிகளை சேர முடியும்ன்ற எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதே என்ற எந்த கவலையும் இல்லாமல் அந்த சவாலுக்காக, அந்த நடைமுறை தவறு என்பதற்காக போராடிய மாணவரிடம் ஏன் திரு ராஜ்மோகன் நேரா போய் பேசல நான் கேட்கிறேன். இவ்வளவு அக்கறை இருக்கிறவரு, ஏன்பா என் வீட்டுக்கிட்ட வா, இல்ல தலைமைச் செயலகத்துக்கு வா, அங்க போராடலாம், நானும் கூட உட்கார்றேன், நீ இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? போலீஸை விட்டு அடிக்க விட்டீங்க, போலீஸை விட்டு அப்புறப்படுத்தினீங்க, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது தானே? உங்களுக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், உங்களுக்காக முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருப்பார், சொல்ல வேண்டியது தானே? அதை ஏன் சொல்ல முடியல? அதை செய்ய முடியாத போது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அரசியல் தெளிவு இருந்திருந்தால் அதைத்தானே செய்திருக்கணும். நீங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அரிசிக்காக போய் உட்காரலையா? அரிசி வேண்டும் சொன்ன ஒரு முதலமைச்சர் தானே, முதலமைச்சர் போய் உட்கார்ந்தாரல்ல. அவர் உட்கார்ந்த 2 மணி நேரத்துல எல்லாம் டெல்லியில இருந்து நாங்க கேட்கிற அரிசியை கொடுக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அரிசியை வாங்கி தந்தார்ல, தன் போராட்டத்தின் மூலமாக வாங்கி தந்தார்ல. எனவே நீங்க ஒரு மாநிலத்தோடைய பிரச்சனையையும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் ரெண்டையும் ஒப்பிட்டு அளவு சொல்றதுங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும்? அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கு பிரச்சனை,
எல்லா மாநிலத்திலையுமே உங்களுக்கு வந்து மாவட்டந்தோறும் மருத்துவமனை என்ற அளவில் எல்லா மாநில அரசும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் 2 மசோதா நிறைவேற்றி அனுப்புறாங்க. ஒரு நியாயமான பதிலையே சொல்லாமல் அந்த சட்டமன்றமே வந்து காலாவதி ஆகிற வரைக்கும் அது விட்டுட்டாங்க. 2வது திராவிட முன்னேற்ற கழகம் வந்த போது அவங்க ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மசோதாவுக்கும் நியாயமான பதிலை சொல்லாமல் நியாயமற்ற பதில்களை பல சொல்லி அதுவும் காலம் கடத்தப்பட்டது. இவர் வந்த உடனே முதல் கடிதம் கொடுத்தாரு. முதல் கடிதத்தில் எங்க நீட்டை பத்தி திரு விஜய் அவர்கள் கொடுத்தாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ற பிரத்யோகமான பிரச்சனை இருக்கு தெரியுமே. நீட்ல 2017 மாணவர்கள் போராடுகிறார்கள் என்ற போது பாதிக்கப்பட்ட மாணவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா திரு விஜய் அவர்கள்? எதுக்காக போனார்? அகில இந்திய அளவில் இருக்கிற பிரச்சனை இது தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லைன்னு ஒதுங்கி இருக்க வேண்டியதானே. நீட் வேண்டாங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. அதேதான் நானும் இப்ப கேட்கிறேன். இப்ப போராடுறது நீட் வேண்டாம் தான் போராட சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் போராடுங்க. அதுதான் அமைச்சர் வந்து தெளிவா தானே சொல்றாரு. நாங்க வந்து எங்களுக்கு வேண்டாங்கிறத நிலைப்பாடு வாயளவில் இருக்கிற நிலைப்பாட்டை பத்தி நான் கேட்கல. 10 ஆண்டு கால அனுபவம் இருக்கு. நீட் தோல்வி அடைந்தது. நீட்டால் வணிகமயத்தை தடுக்க முடியல. நீட்டால் வந்து தரத்தை தீர்மானிக்க முடியல. நீட்ல வெறும் பிசிக்ஸ் மட்டும் படிச்சிருந்தா கூட போறோம், கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் படிக்காம கூட நீட்ல வந்து சேர முடியும்ன்றதுல எஸ்டாப்லிஷ் ஆன ஃபேக்ட். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது நான் வீதிக்கு வந்து போராடவும் மாட்டேன், பிரதமர் கிட்ட கேட்கவும் மாட்டேன், சட்டமன்றத்தில் விவாதிக்கவும் மாட்டேன். சட்டமன்றத்தில் எந்த தீர்மானமும் நான் வந்து நீட்டுக்கு தமிழ்நாடு கேட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்காத தவறு என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற மாட்டேன். இதை எதையுமே செய்ய மாட்டேன். ஆனா நிலைப்பாடு எனக்கு நிலைப்பாடு அப்படி சொன்னா இது என்ன சினிமா வசனமா நான் கேக்குறேன். இல்ல சார், இப்போ ஒரு சட்டமன்ற அமர்வு தான் நடந்து முடிஞ்சிருக்குது. அடுத்த சட்டமன்ற அமர்வு 5ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. அதை சொல்லுங்க. 5ஆம் தேதி இந்த தீர்மானத்தை கொண்டு வரேன்னு சொல்லுங்க. மாணவர்கிட்ட போய் சொல்லுங்க. போராடிக்கிட்டு இருக்காங்க. அதான் நானும் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே போயிட்டு ஒரு சட்டமன்ற கூட்டத்தோட தான் முடிஞ்சிருக்கு. ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். நாங்க வந்து நிதிநிலை அறிக்கை மீது மானிய கோரிக்கை மீது விவாதம் நடத்த போறோம். நிச்சயமாக இந்த மானிய கோரிக்கையில நாங்க வந்து இந்த நீட்டு தமிழ்நாட்டிற்கு முற்றிலுமாக பழைய மேல்நிலை பள்ளி கல்வி மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேண்டுமா, என்ன வேணும், அதை பெறுவதற்கு திரு விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி போராடுவார்கள், உண்ணாவிரதம் இருப்பார்கள். நான் 5ஆம் தேதி நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. 5ஆம் தேதி நடக்கலன்னா என்ன கேளுங்க. 5ஆம் தேதி நடத்திட்டு சட்டம் போட்டு அவர் வீட்டுல எல்லாம் உட்கார மாட்டாரு. சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்கலன்னா திரு எம்ஜிஆர் எப்படி வந்து உண்ணாவிரதம் இருந்தாரோ அதை போல் திரு விஜய் இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க. அதை சொல்றதுல என்ன சார் கஷ்டம்? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே வந்து அட்ரஸ் பண்ணும். அப்புறம் எதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். 25 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை பற்றி அமைச்சர்கள் எதற்கு இருக்கிறார்கள்ங்கிற கேள்வி வரும்ல சார். அப்ப ஒரு ராஜ்மோகன் உண்ணாவிரதம் இருக்க சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது ஒரு ஆளுமை. எம்ஜிஆர் என்ற ஆளுமை உட்கார்ந்ததால் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது. ராஜ்மோகன் உட்கார்ந்தா தமிழ்நாடு ஸ்தம்பிக்குமா அல்லது திரு விஜய் உட்கார்ந்தா தமிழ்நாடு ஸ்தம்பிக்குமா? நீங்க என்ன ஒத்துக்கிறீங்கன்னு கேட்டா விஜயும் ராஜ்மோகனும் ஒண்ணுதான்ப்பா. அவர் முதலமைச்சர், இவர் அமைச்சர், அவ்வளவுதான். அமைச்சர்களுக்கான தலைவர் அவர் தான். எனவே அவர் தான் எல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அந்த துறை அமைச்சர்கள் பார்த்துப்பாங்க. சப்போஸ் விஜய் உட்கார்ந்து யாருமே சீண்டலன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார்ல. அதுக்காக அவர் எப்படி நான் உட்கார சொல்றது நீங்க சொல்றீங்க. என்னால அது புரிஞ்சுக்க முடியுது. இல்ல நான் வந்து என்ன கேக்குறேன், அந்தந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் முதலமைச்சர் வேண்டுமா வேண்டாமா? இப்போ 110 வெளியில யார் பதில் சொல்றாங்க? பள்ளிக்கல்வி அமைச்சர் 110 வெளியில வந்து அறிவிக்கிறாரு. 110 விதியின் கீழ முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. யாராவது ஒரு கேள்வி கேட்டா முதலமைச்சர் பதில் எழுந்து சொல்றது இல்லையா? ஏன் சொல்றாங்க? இல்ல நான் உங்க கேள்வியில கூட நான் பதில் என்ன கேட்க விரும்புறேன்னா, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதுல இருந்து முக்கியத்துவம் பெறுவது இல்லையா தான் கேட்கிறேன். அதுதான் இது வந்து ஒன்றிய அரசோடு சம்பந்தப்பட்டது. அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒன்றிய அரசு செயல்படுகிறது. எனவே மாணவ மக்களுடைய முழு பலத்தோடு தான் இதை எதிர்க்க முடியும். இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் திரளல. எல்லா விவசாயிகளும் ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையில தான் போனாங்க. ஆனா பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட ராஜஸ்தான் உள்ளிட்ட அந்த பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் இருக்கிறவங்க தான் பல்லாயிரக்கணக்கில் திரண்டாங்க. 1 கோடி பேரு ஒரு வருடம் உட்கார்ந்து 1000 பேரை இழந்து ஒரு அமைச்சருடைய மகன் காரில் இருக்கும் பொழுது அந்த கார் உண்ணாவிரத பந்தலுக்குள்ள போய் 4 பேரை கொன்றுவிட்டது என்ற செய்தி கூட வெளியில வந்தது. இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு பிறகு கூட தன் சொந்தக்காரன், தன் உறவுக்காரன் தன்னோடு உண்ணாவிரத்தில் இருந்த செத்த பிறகு கூட அந்த இடத்தை விட்டு அசையாமல் என் மண்ணுக்காக நான் நிற்கிறேன், என் என்னுடைய மண்ணை வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து கொள்ளையடித்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த விவசாயிகள் உறுதியோடு இருந்து 3 சட்டத்தை திரும்ப பெற வைத்தார்களே. 40,000 பழங்குடிகள் தன்னுடைய மலை கிராமங்கள்ல இருந்து மகாராஷ்டிரால மும்பாய் தலைநகர் நோக்கி நடந்து வந்தார்களே. தங்கள் கோரிக்கைகளை வென்றார்களே.
அது போன்ற வலுவான ஒரு போராட்டத்தை நடத்தாமல் இது சாத்தியமில்லை என்பதை 10 ஆண்டு காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இப்பொழுது கூட ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிற தலைவர் இல்லாததானே பிரச்சனை. முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் நான் சொல்லுவதை போல் பேசுவார். மக்கள் செல்வாக்கு இல்லாத காரணத்தால தான் நாங்கள் இந்த நிலைப்பாடு என்று வாயில் சொல்லுவதோடு, அதுவும் முதலமைச்சர் சொல்லாம பள்ளிக்கல்வி அமைச்சர், இது சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, மருத்துவ கல்வி சம்பந்தப்பட்டது, இது பள்ளிக்கல்வி சம்பந்தப்பட்டதே கிடையாது. அறிக்கை கொடுத்திருக்கிறவர் யாரு? பள்ளிக்கல்வி. போராடினது யாரு? கல்லூரி மாணவர்கள். கல்லூரி மாணவர்கள் போராடி இருக்காங்க. சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, மருத்துவ கல்வி சம்பந்தப்பட்டது. இதுல வந்து மருத்துவத்துறை அமைச்சரும் சொல்கிறாரு அது எங்களுக்கு வேண்டாம் என்றுதான் நாங்கள் அதற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். என்ன எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். 10 ஆண்டு காலமாக எடுத்தாங்களே, அதுல இருந்து மாறுபட்டு நீங்க என்ன எடுக்க போறீங்க, எப்ப எடுக்க போறீங்கன்றத போராடுறவங்க கிட்ட வந்து சொல்லுங்க. திரு நரேந்திர மோடி வந்து ஜந்தர் மந்தர்ல பேசி இருந்தா பிரச்சனையே இல்ல. திரு தர்மேந்திர பிரதான் ஜந்தர் மந்தருக்கு வந்து போராடுறவங்க கிட்ட பேசி இருந்தா பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் பேசல. திரு நரேந்திர மோடி எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே போலதான் யார் நடந்துப்பாரு? விஜய் நடந்துப்பாரு. திரு தர்மேந்திர பிரதான் எப்படியோ அதே போலதான் இந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் நடந்துப்பாரு. இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் 2 பேருக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அவர் டெல்லியில எப்படி இருக்காரோ அப்படிதான் இவர் இருப்பாரு. அப்படின்றது எப்படி சார் நியாயமா இருக்க முடியும்? ஒரு மக்களாட்சியில போராடுற மக்கள் கிட்ட போயிட்டு பேசுறதுல எது சார் தடுக்குது உங்களுக்கு? நீங்க போய் ஏன் பேசலன்னு கேட்டா, நான் எதுக்கு போய் பேசணும்? நான் போலீஸ்காரனை விட்டு அப்புறப்படுத்திட்டேன்ல. அப்புறப்படுத்துறதுக்காக போராடுறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, பேச்சுவார்த்தைக்கு அரசை கூப்பிடுறதுக்காக போராடுறாங்க. பேச்சுவார்த்தைக்கு அரசை கூப்பிட்டா அரசு பேசாம காவல்துறையை விட்டு அப்புறப்படுத்துவது என்பது மக்களாட்சிக்கு விரோதமான செயல் சார். எனவே இதை கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதிர்கால பொது சுகாதாரத்துறைக்கு மருத்துவர் கிடைக்க மாட்டாங்கன்ற ஆபத்து இருக்கு சார். ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து உங்களுக்கு அரசு பொது மருத்துவமனை வரைக்கும், தாலுகா மருத்துவமனை, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் உட்பட அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் கிடைக்க மாட்டாங்க என்ற மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இன்னும் செக்ஷன் 14 தான் நீட்டை பத்தி பேசுது. செக்ஷன் 15 வந்து எக்ஸிட்டை பத்தி பேசுது. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. அது வந்தா இன்னொரு ஆபத்து வந்து காத்துக்கிட்டு இருக்கு. 5 வருஷம் பட்டப்படிப்பு முடிச்சா கூட எக்ஸிட் எக்ஸாமை கிளியர் பண்ணாதான் அவங்களுக்கு டிகிரியே கொடுப்பாங்க. அது டிகிரி கிடைச்சதுக்கு அப்புறம் லைசன்ஸ் கிடைக்கும். லைசன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்ய முடியும்? பிஜிக்கு போக முடியல. மருத்துவரா பிராக்டிஸ் பண்றது ஒண்ணு, அடுத்து வந்து முதுநிலை போற. இந்த ஆபத்துக்கெல்லாம் தொடர்ந்து அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட்ல இருக்கு. எனவே இது பொது சுகாதாரத்துறையே பாதிக்கக்கூடிய, பொது சுகாதாரத்துறைக்கு தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் கிடைக்காமல் போய்விட்டால் அந்த இடத்தை வந்து தனியார் தான் நிரப்புவாங்க. அப்போ சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கோவிட் காலத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினோமே, அது அரசு மருத்துவமனையினால் தான் செய்ய முடிஞ்சது. எனவே இது பொது சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதை தவிர மற்ற படிப்பை போல இது வந்து இன்னொரு பட்டப்படிப்பு என்பது அல்ல. அடுத்த தலைமுறை கல்வி, அடுத்த தலைமுறை சுகாதாரம், அடுத்த தலைமுறை மருத்துவ சேவை என்கின்ற பொறுப்புணர்வோடு அனைத்து கட்சிகளும் இணைந்து தமிழ்நாடு அரசு வலுவாக ஒரு குரலை எழுப்பி நீட்டிலிருந்து முழு விலக்கு பெறுவது மட்டும்தான் இதுக்கு தீர்வாக அமைய முடியும். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.